சிவானி. வெல்கம் டு சாமி பொண்ணுஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். இது கூட சுடு சுடு சாதம், இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனுங்க. இந்த கருவேப்பிலையில எக்கச்சக்கமான சத்துக்கள் அடங்கியிருக்கு. முக்கியமா பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகளை நீக்குதுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி பொண்ணுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பொடிக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நான் இதை காசு கொடுத்துலாம் வாங்கலை, வெங்காயம் தக்காளி வாங்கினதுக்கு இது ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. இவ்வளோ கருவேப்பிலை வேஸ்ட் பண்ண எனக்கு மனசு இல்லை, அதான் பொடி பண்ணேன். இதில் இறங்கிட்டேன். ஒரு கிண்ணம் ஃபுல்லாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. துணியில் கொட்டி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க இந்த கருவேப்பிலையை. அப்படி இல்லைன்னா ஃபேன் காற்றுல போட்டிங்கன்னா தண்ணியெலாம் நல்லா காஞ்சிடும் உங்களுக்கு. இந்த கருவேப்பிலையில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கிராம் வைஸில் பார்த்தீங்கன்னா 50 கிராம் எடுத்துக்கோங்க. இதுவே கரெக்டாக இருக்கும். நம்ம வறுக்கிற பொருள் எல்லாம் அடுப்பை சிம்மிலே வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. இது பொறுமையாக வறுத்தெடுத்திங்கன்னா இந்த உளுந்துலேருந்து ஒரு தனி ஃப்ளேவர் வரும். வறுபட்டுடுச்சுன்னா இந்த மாதிரி வறுபடணும். இப்போ இது கூடவே முழு தனியா 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கிராம் வைஸில் பார்த்தீங்கன்னா 10 கிராம். 1 டீஸ்பூன் சீரகம், இது ஒரு 5 கிராம் எடுத்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்த உடனே ஒரு 1 நிமிஷம் மட்டும் இது மாதிரி கலரி விட்டுக்கோங்க. அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த பொருளெல்லாம் வறுபட்டதும் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே கடாயில் ஒரு 5 காஷ்மீர் மிளகாய், 4 நீட்டு மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 3 பல்லு பூண்டு. 1 நிமிஷம் மட்டும் இது வறுத்தா போதும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ இது வறுபட்டுடுச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே கடாயில் சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். லைட்டாக சூடான மட்டும் போதும். இந்த புளி சேர்க்கும்போது அந்த பொடி பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான புளிப்பு சுவை இருக்குங்க, சூப்பராக இருக்கும். 3/4 ஸ்பூன் கல் உப்பு எடுத்து இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு பயன்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் கருவேப்பிலை வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நிறைய இருக்கிறதுனால நான் ஒரு 3 பேட்சாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். இது வறுக்கும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா அழுத்தி விட்டு ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் தண்ணி பதம் உங்களுக்கு இழுத்து நல்லா வறுபட்டு வரும். நம்ம சேர்த்துருக்க பருப்போட கருவேப்பிலை அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கணும். இப்போ ஜாரில் கொட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணம் ஃபுல்லாக கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். நல்லா வறுப்பட்ட உடனே 1/2 கிண்ணம் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு கம்மியாக ஆகிடுச்சுங்க. லைட்டாக கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குன்ட்டு ரொம்ப கொரப்பாக அரைக்காதீங்க. ரவை பதத்துக்கும் கீழே அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும். இதில் நம்ம கொஞ்சம் கூட ஆயில் சேர்க்கலை. ஆயில் சேர்க்காத இருக்கிற பொருள் எல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். இது 20 நாளாக வச்சாலும் கெட்டு போகாது. அதுவே நீங்கள் ஆயில் விட்டு செஞ்சிங்கன்னா 1 வாரத்துக்கு மட்டும்தாங்க வரும். அப்படி இல்லைன்னா சிகடு வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதுவே வெயிலில் நல்லா கருவேப்பிலை காய வச்சு இது மாதிரி பொடி பண்ணிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. என்னுடைய சஜஷன் பார்த்திங்கன்னா 20 நாளைக்கு 1 டைம் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே பொடி ரெடி பண்ணி சாப்பிடுங்க. நிறைய சத்துக்கள் அடங்கிய மைல்டு புளிப்புடன் கறிவேப்பிலை பொடி ரெடி. நம்ம சேனல் சுவாமி பொண்ணுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டாட்டா, பாய்.